வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சிவின் ஃபுட்டில் சிம்பிளாக லெமன் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல கொஞ்சம் கேப்சிகம், கேரட், பீன்ஸ், வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு மிளகா, லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறமா அது கூட 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அரை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கலாம். கண்ணாடி பதத்துக்கு வதக்குனதுமே அது கூட கொஞ்சம் கேப்சிகம் எடுத்திருக்கேன், கேரட் கொஞ்சம் எடுத்திருக்கேன், பீன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். முதல்ல கேரட்டை உள்ளே சேர்த்தி ஒரு வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா அது கூட ஒரு அரை கேரட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா அது கூட கேப்சிகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், கேப்சிகம் லைட்டாக வேகிறதுக்காக தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். உப்பு அது கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம். மஞ்சத்தூள் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்ந்து நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதில் ஒரு அரை லெமன் எடுத்திருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1.5 கப் சாதம் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். டிஃபனை வாங்க பேக் பண்ணிக்கலாம். லெமன் ரைஸ் குழந்தைகளுக்கு வெஜிடபிள்ஸோடு கொடுக்கும்போது வெஜிடபிள் சத்தும் போகும். அது கூட கொஞ்சமாக ஸ்நாக்ஸுக்கு சுண்டல், அப்புறம் லஞ்சுக்கு கோவக்காய் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.